Hello students, welcome to my channel. So 11th standard annual exam உடைய original question paper. So தாவரவியல் பார்க்க போறோம். So both தமிழ் மீடியம் and இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேர question paperம் வந்து நம்மளுடைய சேனல்ல வந்து அவைலபிளா இருக்கு. செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சூப்பரா நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கலாமா? ஸோ பகுதியா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகல. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்க. டெரிடோஃபைடுகளின் கேமீட்டக தாவர சந்தியை குறிப்பது டேஷ். செகண்ட் ஒன் செல் சுழற்சியின் சரியான வரிசை. தேர்ட் ஒன் பெந்தம் மற்றும் மீக்கர் வகைப்பாடு மூலம் எத்தனை குடும்பங்கள் விவரிக்கப்பட்டுள்ளன. ஃபோர்த் ஒன் வறண்ட நில தாவரங்களில் எவ்வகை நீராவி போக்கு சாத்தியம். ஃபிஃப்த் ஒன் ரைபோசோம்களில் 2 துணை அலகுகளுள் எந்த அயனி நிலையின் நெருக்கமாக தொடர்ந்து சேர்ந்திருக்கும். சிக்ஸ்த் ஒன் எந்த நுண்ணுயிரி செல்சுவர் மற்றும் வளர் ஊடகத்தில் பொறித்த முட்டை போன்றிருக்கும். செவன்த் ஒன் வழக்கமாக குப்பி தக்கை எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. எய்த் ஒன் ஹைப்பந்தோடியம் மஞ்சரிக்கு எடுத்துக்காட்டு. நைன்த் ஒன் கிளைகாலைசிக்ஸ் மற்றும் கிரப் சுழற்சியின் இணைக்கும் சேர்மம். 10th ஒன் டேஷ் ரசீம் அச்சில் அமைத்த சைம்கள் என்று அழைக்கப்படுகிறது. 11th ஒன் நீரியல் திறன் இவற்றால் தீர்மானிக்கப்படுகிறது. 12th ஒன் ஒரு பால் மலர்கள் கொண்ட தாவரங்களில் இந்த ஹார்மோன்களால் இனமாற்றம் நிகழ்கிறது. 13th ஒன் எவ்வகை பச்சையத்தன் பைட்டால் வால் பகுதி காணப்படுவதில்லை. 14th ஒன் மீண்டும் இடம்பெறாத தனிமம் எது. 15th ஒன் தாவரவியலின் தந்தை யார். ஸோ நெக்ஸ்ட் என்ன 2 மார்க்ஸ் 6 அட்டன் பண்ணணும். டோட்டலாக 12 மார்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஏதேனும் 6 வினாக்களுக்கு விடையளி. வினாயன் 24 கட்டாயமாக விடையளிக்கவும். 16 நுனி ஆதிக்கம் என்றால் என்ன. 17th ஒன் பாருங்க. சொலானேசி குடும்பத்தின் உணவு தாவரம் 2 இரு சொற்பெயர்களை எழுதுக. 18th ஒன் சுவாசித்தலின் ஒட்டுமொத்த நிகழ்வுக்கான சமன்பாடு. 19th ஒன் திட்டமிடப்பட்ட செல் இறப்பு பிசிடி என்றால் என்ன. 20 துளைக்கட்டை மற்றும் துளைக்கலற்ற கட்டை வேறுபடுத்துக. 21 உள்ளீற்றல் என்றால் என்ன. 22 C4 தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டுகள் தருக. 23 பாருங்க விரியான் வரையறுக்கவும். 24 நியூக்ளியோசைடு மற்றும் நியூக்ளியோடைடு வரையறுக்கவும். பகுதியை ஏதேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்கும். வினாயன் 33க்கு கண்டிப்பாக விடையளிக்கவும். ஸோ 3 மார்க்கு 6 அட்டன் பண்ணணும். டோட்டலாக 18 மார்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 25 பாருங்க பிளெக்டோஸ்டில் என்றால் என்ன ஓர் எடுத்துக்காட்டு. 26 வேர் ஏறு கொடிகள் எவ்வாறு தண்டு ஏறு கொடிகளிலிருந்து வேறுபடுகின்றன. 27 ஊடுருவல் மின்னணு நுண்ணோக்கியின் முக்கியத்துவத்தை எழுதுக. 28 நொதியின் பண்புகள் ஏதேனும் 3 எழுதுக. 29 கிரப் சுழற்சி இரட்டை நிகழ்வு தன்மை என்று ஏன் அழைக்கப்படுகிறது. 30 பூஞ்சை வேரிகளின் முக்கியத்துவங்கள் எவையேனும் 3 குறிப்பிடுக. 31 சுழல் ஒளி பாஸ்பரிகரம் கரணம் சுழல ஒளி பாஸ்பரி காரணம் வேறுபடுத்துக. 32 சைட்டோன்களின் வாழ்வியல் விளைவுகள் 3 எழுதுக. 33 பாருங்க இருவித்தல இலையின் உள்ளமைப்பு படம் வரைந்த பாகங்கள். ஸோ ரொம்ப சூப்பரான கொஸ்டின், கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ பகுதி அனைத்து வினாக்களுக்கு இடையில 5 மார்க்கு 5 டோட்டல் என்ன 25 மார்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். 34 பாருங்க அகாரிகஸ் வாழ்க்கை சுழற்சியின் ஒருவரை தருக. பாருங்க ஸ்டீல் என்றால் என்ன அதன் வகைகள். 35 தகுந்த எடுத்துக்காட்டுகளுடன் சதைக்கனியை வகைப்படுத்துக. அல்லது கிளைட்டோஃபியா டெர்னேஷியானை கலை சொற்களாக விவரி. 36 பாருங்க C3 மற்றும் C4 தாவரங்களை வேறுபடுத்தணும். பாருங்க தாவர வளர்ச்சி அளவிடும் வில் ஆக்ஸ்னோமீட்டர் ஆய்வு விளக்குக. 37 பாருங்க இருவித்தலை வேருக்கும் ஒருவித்தலை வேருக்கும் இடையான உள்ளமைப்பு வேறுபாடுகளை தருக. அல்லது RNAவின் வகைகளை விவரி. 38 லாஸ்ட் கொஸ்டின். பாருங்க நைட்ரஜன் நிலைத்திருத்தத்தின் ஹைட்ரோஜினேஸ் நொதியின் பங்கினை விவரிக்கவும். அல்லது பெந்தம் மற்றும் ஈக்கர் வகைப்பாட்டை விவரி. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும்ல, படித்து எழுதிடலாம். ஸோ இது போல் எல்லா சப்ஜெக்ட்டும் பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ் கீ வேணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ நல்லா படிங்க. தேங்க்யூ பபாய் சேனங்களா. ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க.